ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் பால் பவுடர், நெய் இதெல்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் சட்டுன்னு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக க்ரீமியாக நாவல வச்சோன்னே கரையிற மாதிரி புதிய செய்முறையில் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக மிக்சி ஜார் கப்பில் 250 ml மெஷரிங் கப்பால் 1 கப்பு வறுக்காத வெள்ளை ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கைப்பிடி அளவு வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை, 2 முழு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இந்த மாதிரியான ஒரு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல அதே கப்பால 1/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு கட்டியான தயிர் சேர்த்துட்டு விஸ்கால இந்த சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இது போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அதே கப்பால 1/4 கப்பு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதுல எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா ஜென்ட்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரவையோட வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பொடியை இதுல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சமையல் சோடா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கப்பு நல்லா திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் சேர்க்கறதுனால தித்திப்பு சுவையை ரொம்பவே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ நீங்க இதை கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவா இதுல தண்ணீர் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்திருந்தோம்ல பால், அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை நல்லா ஹை ஃப்ளேம்ல சூடுபடுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 கப்பு சர்க்கரையை அப்படியே பரவின மாதிரி தூவி விட்டுருங்க. சூடான கடாயில சர்க்கரையை சேர்த்துட்டு அப்படியே 1 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. சர்க்கரை நல்லாவே சூடு ஏற ஆரம்பிச்சிரும். இப்போ கேஸோட தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சர்க்கரையை அப்படியே வறுத்து கொடுங்க. வறுக்க சர்க்கரை அப்படியே கிறிஸ்டல் ஆகி வர ஆரம்பிக்கும். அடுத்தது இது போல நல்ல மெல்ட் ஆகி வரும். அடுத்த ஸ்டேஜா நல்ல ஒரு தேன் கலருக்கு இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த சமயம் 1/4 கப்பு தண்ணீரை நல்லா பார்த்து நிதானமாக கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பட்டுன்னு வெடிச்சு வரும். இப்போ தண்ணீர் முழுசையும் இதில் சேர்த்துட்டு கரண்டியானா நல்லா ஒரு தடவை ஈவனாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போது நமக்கு சர்க்கரை கேரமலைஸ்ட் ஆகி கிடைச்சிருச்சிங்க. இது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் ரொம்பவும் நீங்கள் தீச்சிட்டிங்கன்னா அப்புறம் கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இப்போயும் மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம். இது போல சர்க்கரையை கரமலைஸ்டு பண்ணிட்டு பால் சேர்க்கறதுனால பாலுக்கு ஒரு நல்ல நிறமும் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும். இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஒரு தடவை நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், பால் நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கும் போது நான் 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு உள்ள சேர்த்திருக்கேன். வீடியோ கிளிப்பிங்ஸ்ல அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க மறக்காம இந்த பால்ல ஒரு 2 ஏலக்காயை தட்டிட்டு இதுல சேருங்க. அப்பதான் பால் மேற்கொண்டு நல்லா மணமாவும் சுவையாவும் இருக்கும். இப்போ இந்த பால்ல 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பால்ல சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பால் நல்லா தளதளன்னு கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்ப கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பால்ல இருக்கிற சூடெல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு அது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்ததை பார்ப்போம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த பேட்டர் நல்லா கொஞ்சம் கட்டிப்பட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தடன்னு இருந்தது இல்லையா? ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க நல்லாவே கட்டிப்பட்டு இந்த மாதிரியான கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மாறி வந்திருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. கப் இந்த மாதிரி இல்லைன்னா டம்ளர் இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்புக்குள்ள கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா பூசிட்டு உள்ள கொஞ்சமா கோதுமை மாவை போட்டு நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா இது போல டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நான் எல்லா கப்பையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கப்புல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பேட்டர், அதை 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க ரொம்ப ஜாஸ்தியா முழுக சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் இதை நம்ம வேகதான் வைக்க போறோம். வெந்து வரும்போது ரொம்ப வழிய ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க கரெக்டா 3/4 அளவு மட்டும் இதுல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல தண்ணீரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ சூடான இட்லி பாத்திரத்துல ஒரு பிளேட்டை சேர்த்துட்டு அது மேல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பிளேட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு
மீடியமான ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு வெளியில் எடுத்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளேட்டை வெளியில் எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு டூத் பீக்கால் அப்படியே உள்ளே குத்தி விட்டு பாருங்க. பிசு பிசுன்னு ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். அடுத்ததாக பாக்கி இருந்த மாவை நான் மறுபடியும் இன்னொரு பேட்ச் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ வெந்தது நல்லாவே சூடாக இருக்கும். ஓரளவுக்கு இது சூடெல்லாம் குறைஞ்சதுக்கும் அப்புறமா இதை டிமோல்டு பண்ணலாம். ஒரு நைஃபால் அப்படியே சுற்றி கீறி விட்டாலே போதும். நல்லா ஈஸியாக அழகாக கிண்ணத்தில் ஒட்டாமல் வெளியில் வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸையுமே டிமோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தோம்ல கரமலைஸ்டு பால், அது நல்ல ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையுமே ஒரு 2 பேட்சாக உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே இந்த பாலில் பெரட்டி விட்டு ஊற வச்சுட்டு இந்த பீசஸ் அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக இந்த பாலை அப்சர்வ் பண்ணிட்டு ஜூஸியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்டுன்னு அப்படியே ஒரு கரண்டியால் எடுத்துட்டு வேற ஒரு சர்விங் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸையுமே பாலில் டிப் பண்ணி ஊற வச்சுட்டு அப்படியே வெளியில் எடுத்துட்டு சர்விங் பிளேட்லேயே மாற்றி எடுத்து வச்சுட்டேன். நான் சேர்த்துருக்கக்கூடிய பாலை இந்த பீசஸ் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. பாலும் பாக்கி எதுவும் மீறாம சரியா போச்சு. இப்போ நம்ம இதை விருப்பப்பட்டோம்னா இதே மாதிரி டெக்கர் பண்ணிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸியா இருக்குன்னு. அப்புறம் இந்த கேரமல் ஃப்ளேவரோட இந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணும்போது சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.